கிறிஷோட அம்மாவை கண்டுபிடிக்க முத்து போடுற பிளான், மனோஜுக்கு மீனா விரித்த வலையில சிக்க போற ரோகிணி, இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கிறிஷை பார்த்து பேசுறதுக்காக முத்து அண்டு மீனா ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க வந்த ரோகிணியோட அம்மா முத்து அண்டு மீனா கிட்ட சரியா பேசாம கிறிஷை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. அங்கே போனதும் ரோகிணி யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடியோ காலில் மாஸ்க் போட்டு வித்யாவை வச்சு வாய்ஸ் கொடுத்து அந்த மீட்டிங்கை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து மீனாவை சமாளித்து கிறிஷை கூட்டிகிட்டு போக பார்த்த ரோகிணியோட அம்மா மேலே மீனா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த கிறிஷு மனோஜன் ஜீவாவுக்கு பிறந்த குழந்தையா இருக்குமோ, அதனால தான் நம்மக்கிட்ட பேச விடாமல் நம்மளை கண்டதும் உதாசீனப்படுத்திட்டு போகிறதா மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த அண்ணாமலை வீடியோ காலில் பார்த்த கிறிஷோட அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. அதாவது முகமே தெரியாத அளவுக்கு கிறிஷோட அம்மா கண்ணாடி போட்டு மாஸ்க் எல்லாமே அணிஞ்சு ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்த மனோஜ் ஒருவேளை அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அங்கே உள்ள ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ என்னமோ இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டாக மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்ததும் முத்து அண்டு மீனா மனோஜை சந்தேக கண்ணோடவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மனோஜும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதோட உதாரணத்துக்கு கிறிஷ் ரோகிணியோட அம்மாவா இருந்தா வெளிநாட்டில் வச்சு பேசும்போது அப்படிதான் பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணியை கூப்பிட்டு சாட்சிக்கும் கேட்குறாரு. ஆனால் ரோகிணி தான் இதில் குற்றவாளி அப்படிங்கிறதுனால எதுவுமே பேச முடியாமல் மற்றவங்கள பற்றி பேசி என்ன ஆக போகுது, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பற்றி நாம ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணியை கூட்டிட்டு உள்ளே போயிடுறாரு. உடனே மீனா இந்த பேச்சை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மனோஜ் எஸ்கேப் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாரு. இதை தொடர்ந்து மீனா எனக்கு சந்தேகமே இல்லை, கிறிஷ் மனோஜன் ஜீவாவோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. ஆனாலும் முத்து ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் மீனா எனக்கு ரோகிணி நினச்சாதான் பாவமாக இருக்குது, உங்கள் அண்ணன் ரோகிணிக்கு துரோகம் பண்ணுறாரு, இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் வீட்டை விட்டே அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே முத்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத, முதல்ல கிறிஷோட அம்மா யார் அப்படிங்கிற விஷயத்த ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும். இனி நம்மளுடைய அடுத்த கட்ட வேலையே அதுதான். அதுக்கப்புறமா இதனால் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணுமோ அதை அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்குறதுக்கு முத்து தயாராகிட்டார். ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் இப்படி யோசிக்காத முத்து முதல் முறையாக கிறிஷோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராகிட்டார். கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மீனா ஏதோ வளர்னதை வச்சு மனோஜுக்கு விரிச்ச வலையில் ரோகிணி வந்து இனி சிக்கிக்க போகிறாங்க. ஆனாலும் முத்து மீனாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சால் கூட ரோகிணியை காப்பாற்றுறதுக்காகத்தான் பார்ப்பாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொல்ல வாய்ப்பும் இருக்காது. ஏன்னா முத்து அண்டு மீனா தான் பெரிய தியாகி லிஸ்ட்டில் இருக்காங்களே. ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.